சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வேதத்தினுடைய மகத்துவத்தை குறித்து இன்றைக்கு நம்ம வேதத்தை பார்க்க போகிறோம். நம்ம கரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு எப்படி கிடைத்தது, ஏன் ஆண்டவர் நம்ம கையில் பைபிளை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ரகசியத்தை இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிந்து கொள்ள போவோம். ஆமாம், பரிசுத்த வேதத்தை கொண்டு வந்தவர்கள் பரிசுத்த வேதத்தை அப்படி உயர்த்தி பிடித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக ஒரு என்ன சொல்லுவோம். இல்லாதவங்க உங்கள் வஸ்திரத்தை விற்றாகிலும் ஒரு வேதத்தை என்ன பண்ணோம், வாங்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை துணி எடுக்கிறோம், அந்த துணி எடுக்கிறது கூட கட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஒரு பைபிள் நீங்கள் வாங்கிக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வேதம் ஆண்டவர் அருளிய வேதம் நம்முடைய கரங்களிலே எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னால், வேதத்தை ஏறக்குறைய 40 பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது. இதில் நல்ல ஞானிகளும் இருக்கிறார்கள், மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா படித்தவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 40 பேர் பல இடங்களிலே அங்கே எழுதப்பட்ட வேதத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட இது நம்முடைய கரத்தில் கிடைப்பதற்கு 1600 ஆண்டுகளுக்கு பின்பு முழு வேதமும் நம்முடைய கரத்திலே கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்ன, ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட பைபிளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரகசியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். வேத வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ பரிசுத்த வேதத்தை கர்த்தர் எதற்காக நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்க வேண்டும். 2வது, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கணும். அதுக்கு தான் வேதத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? ஒன்று, நீங்கள் தேர்னவளா மாறணும். 2வது, நற்கிரியை செய்யும். பக்கத்தில் உள்ள கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் தேறினவர்களாய் மாறணும், நற்கிரியை செய்யணும். அதனால தான் கர்த்தர் உன் கரத்தில் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த வேத புத்தகம் நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா, தேவன் பேசினார். பரிசுத்தவான்கள் தேவன் பேசினதை எழுதினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 4:36 உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டார். அல்லேலூயா. அப்ப மோசே என்கின்ற தேவ பக்தன் கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து கேட்டார் அப்படின்னா, அக்கினியின் நடுவிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டான வார்த்தை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் ஒரு முறை 2 முறை படித்தா அது மேலே போர் அடிச்சு. ஆனால் பரிசுத்த வேதம் மட்டும்னா நீங்கள் 100 முறை படித்தாலும் 100 முறை புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. 2வது, வேத புத்தகத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. கர்த்தர் அதிலிருந்து உங்களோடு பேசுவார். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் பேசுவார்னா, நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது அதிலிருந்து பேசுவார், பாஸ்டர் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், இயற்கை மூலமாக பேசுவார். அப்போ ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நீங்கள் எப்போ பேசினாலும் நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. மோசஸ் கிட்ட ஆண்டவர் பேசலை. இந்த நியாய பிரமாணத்தை மோசஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மலை மேலே ஏறி வா அப்படின்னார். மலை மேலே ஏறி போனார்.
மலை மேலே ஏறி போனோன்னு ஆண்டவர் பேசிட்டாரா அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை நாள் பொறுத்து பேசுகிறாருங்க? 6 நாள் பொறுத்து 7வது நாள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? மோசஸோடு பேசுகிறார். அப்போ 6 நாள் என்னன்னா தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு அவனுக்கு 6 நாள் ஆச்சு. அப்புறம் தான் கர்த்தர் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மகிட்ட சாதாரணமாக கிடைக்கல. பரிசுத்தவான்கள் பல மணி நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வார்த்தை எல்லாம் அக்கினியில் இருந்து கிடைக்கப்பட்டதான வார்த்தை. வேதம் சொல்கிறது இந்த வார்த்தை 7 தரம் உருக்கி இந்த வார்த்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம இருதயத்தில் வச்சு எத்தனை முறை உருக்கணுமா? 7 முறை உருக்கணும். சங்கீதம் 12 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 7வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். இதை மண்குகையில வைத்து எத்தனை முறை உருக்கணுமா? 7 முறை உருக்கணும். மண்குகைன்றது என்னது? உங்க சரீரம். அப்போ சரீரத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள வச்சு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அதில் இருக்கிற எல்லா வெளிப்பாட்டையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்றது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டது. அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக வேதத்தை கொடுத்தார்? ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. தேவ மனுஷன் தேறினவனாய் மாறணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தேறினவர்களாய் மாறணும். எதில் தேர்ந்தவங்களா மாறணும்? நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு கர்த்தர் உங்களை தேர்ந்தவங்களா மாற்றணும்னு விரும்புகிறார். எதில் தேர்ந்தவங்களா மாற்றணும்? நீங்கள் பாடுறதுல தேர்ந்தவங்களா மாறணும், ஜெபிக்கிறதுல தேர்ந்தவங்களா மாறணும், வேத வாசிப்பதில் தேர்ந்தவங்களா மாறணும், ஆராதிப்பதில் தேர்ந்தவங்களா மாறணும். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் தேவ மனுஷன் தேறினவனாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் கை தட்டுறதுல தேர்ந்தவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது கை தட்டுறீங்கள, அதில் தேர்ந்தவங்களா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நீங்கள் கை தட்டுறீங்க, ஆராதனை பண்ணும்போது கை தட்டுறீங்க, பாடும்போது கை தட்டுறீங்க. இது 10 நரம்பு வீணை. நம்ம 10 நரம்பு வீணைகளினாலே கர்த்தரை நம்ம என்ன பண்ணுறோம்? துதிக்கிறோம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இது பவர் இருந்தால் தான் இது யூஸ் ஆகும். பவர் இல்லைன்னா இது யூஸ் ஆகும். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நம்ம அடித்தா என்ன பண்ணோம்? நமக்கு அந்த அந்த தோல் நல்ல சவுண்ட் வரும். ஆனால் நம்ம கை கூடவே கொண்டு போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமா? நம்ம கை தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டோம். ஆராதனை பாட்டு அப்படின்னும் போது நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துக்கூடாது. முழு பெலனோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? அதாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளை பிறப்பது நம்ம அறியறதில்லை. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ துதியில, ஸ்தோத்திரம் பண்றதுல, ஆராதிப்பதுல, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல நம்ம தேர்ந்தவங்களாக. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடு. அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினாலே அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப சுரமண்டலத்தை வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடுங்க. இப்ப சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடிச்சிச்சு. சவுல் யாரு? இஸ்ரவேலை ஆட்சி செய்கிற ஒரு ராஜா. இப்ப ராஜாவுக்கு பொல்லாத ஆவி பிடிச்சிச்சு. இந்த பொல்லாத ஆவி போறன்னு சொன்னா நம்ம நல்ல மியூசிக் வாசிக்கிற ஒருத்தர் எழுதுறது மியூசிக் வாசிச்சா என்ன உண்டாகும்? பொல்லாத ஆவி போகும். அல்லேலூயா.
இப்போ சொல்றாங்க, வாசிக்கிறதுல நல்லா தேறின ஒருத்தரை வாசிச்சாங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஆவினா ஆயிடும், போயிடும் அப்படின்றாங்க. அப்ப 17வது வசனத்துல சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ நல்ல தேர்ற நல்ல வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தனை கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே சவுல் என்ன பண்ற, அதுக்கு உத்தரவு போடுறேன், நல்ல வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. 18ஆம் வசனத்துல அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாசிக்கிறதுல தேர்ந்தம். அல்லேலூயா. நீங்க கை தட்டும் போதே போல ஆகி போயிடும். வாசிக்கிறதுனா அவரு அதை வாசிச்சார், நம்ம எதை வாசிக்கிறோம்? நீங்க 10 நரம் வீணை தட்டினாலுமே ஆப்போசிட்ல பிசாசு தான் போயிடும். ஆமே நன்றினே சொன்னவங்களா அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க கை தட்டும் போதே பொல்லாதாவி போவோம் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இப்ப தாவீதை குறித்து சொல்றாங்க, உங்களை குறித்து சொல்லணும். வா, அந்த சகோதரி நல்லா பாடுவாங்கப்பா, நல்லா ஜெபம் பண்ணுவாங்கப்பா, நல்லா வேதத்தை வாசிப்பாங்கப்பா, நல்லா ஆராதிப்பாங்கப்பா. உங்களை பத்தி எப்படி சாட்சி சொல்றாங்க? அந்த தாவீதை பத்தி சாட்சி சொல்றாங்க, வாசிப்பதில் அவன் தேறினவன், வாசிப்பதில் அவன் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். ரொம்ப அழகா இருப்பான். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாங்களா, ரொம்ப அழகா இருப்பாங்க. அல்லேலூயா. பசங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க அழகா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரர்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க, பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறேன் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அப்ப தாவீதை பார்த்து சொன்னாங்க, ரொம்ப அழகானவன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், வாசிக்கிறது தேர்ந்தவன். அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்த்து மற்ற ஜனங்க சொன்னேன், இவங்க ஆலயத்துல போறவங்க ரொம்ப தேர்ந்தவங்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் தாவீது இசை வாசிக்கும் பொழுதே சவுலிலிருந்து பொல்லாதாகி போச்சு. அப்ப அதுபோல நம்ம தேர்ந்தவங்களா மாறணும், நம்ம தேர்ந்தவங்களா மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ வாசிப்பதிலே தேர்ந்தவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப எல்லா ஜெபத்துல வேத வாசிப்புல நம்ம தேர்ந்தவங்களா மாறணும். இப்ப வேத வாசிப்புல தேர்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எஸ்ரா 7:6 இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய, நல்ல கவனிக்கணும், மோசே அருளிய நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அப்ப ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில வசனத்துல தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வேதத்தை நம்ம தேர்ந்தவங்களா மாறணும். வேதத்துல மொத்தம் எத்தனை புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 66 புத்தகம். வேத புத்தகத்துக்குள்ள 66 புத்தகம் இருக்கு. இந்த 66 புஸ்தகத்தையும் மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க வேதத்தை நான் சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ண முடியும், சரியாக நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து படிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் பேசிக் என்னன்னு சொன்னா அந்த 66 புஸ்தகத்தையும் மனப்பாடமா தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த இடத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்க டக்குன்னு எடுக்க முடியும். அல்லேலூயா. 66 புஸ்தகமும் எனக்கு மனப்பாடமா தெரிய கையளவு எடுத்துங்க. ஆமே. 2 பேர் கை தூக்குறாங்க. ஆமே. அல்லேலூயா. 12 பேரை வேவு பார்த்துட்டு வாங்க, 2 பேர் வந்து நற்செய்தி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம 12 பேர் நற்செய்தி சொல்றவங்களா இருக்கணும். சபையில 100 பேர் தான் 100 பேர் நற்செய்தி சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ 2 பேர் தான் கை தூக்கிறாங்க. அடுத்த மாசம் கேட்பேன், எல்லாரும் கை தூக்கணும்.
எதுக்கு? 66 புத்தகமும் எனக்கு என்ன தெரியும்? மனப்பாடமா தெரியும். அல்லேலூயா. அப்போ அது முதல் ஓப்பனிங் அட்டவணை நமக்கு பைபிளுடைய பேசிக் தெரிஞ்சாதான் உள்ள போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வேத புத்தகத்துல ஆண்டவர் பல ரகசியங்கள் பல புதைகுள்ள வச்சிருக்கிறார். இது 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 வந்து பஞ்சாகமம், நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு, சரித்திரம் இருக்குது, பாட்டாகமும் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னுமா சுவிசேஷ புஸ்தகம் இருக்குது, நிருபங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பல பல பரிமாணங்கள் வேதத்துல இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பேசிக் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சும்மா எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகாம நம்ம காலேஜுக்கு போகவே முடியாது. முதல்ல வந்து பேசிக் ஏபிசிடி தெரியாம கற்றுக்கொள்ளாம மற்ற எதையும் நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, கற்றுக்கொள்ள முடியாது. காலேஜ் கூட ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற விஷயம் பார்த்தீங்களா, அது பெரிய பாடு. அல்லேலூயா. பிள்ளை ஒன்று அப்படி ஓடும், இப்படி ஓடும், அதை பிடிச்சிட்டு வரணும், இதை பிடிச்சிட்டு வரணும், உட்கார வைக்கணும், கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும். நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா? இந்த சின்னது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. வா 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 எல்லாம் தூக்கு எல்லாரும் தூங்க வைப்பாங்க. மறுபடியும் அதோட மறுபடியும் கொஞ்ச நேரம் சொல்லி விடுவாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்க வைப்பாங்க. அப்படியே பிள்ளைங்களை அப்படியே கொண்டு வருவாங்க. கொஞ்சம் 5ஆவது வரையும் பாஸ் பண்ணி வச்சுங்க. 6ஆவது போகும்போது அதுவே அம்மா குடும்ப பேக் குடும்பம் நான் மாட்டிட்டு போகிறேன் அப்படின்னு போகும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காலேஜ் போகும்போது நீ ஏமா கூட வர, நான் போயிட்டு வரேம்மா, எவ்வளோ பேர் தூரம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. காலேஜ் முடிச்சோட வேலைக்கு போனோட நானே பார்த்துக்கிறேம்மா, என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன், அவரை நானே தேடிக்கிறேன். அல்லேலூயா. என்னை தேடிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க, வளர்ந்து போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ நம்ம தேர்ந்தவளாக இருக்கணும். எதுக்கு என்ன, பொல்லாப்பு செய்வதற்கு இல்லை, வேதத்தில் நம்ம தேர்ந்தவளாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பொல்லாப்பு செய்ய தேர்ந்தவளாய் மாறுது, நம்ம வேதத்தில் தேர்ந்தவளாக மாறும். எஸ்ரா வேதத்தை நியாய பிரமாணத்தை தேர்ந்தவளாக மாறும். எஸ்ரா 7:10 சொல்றது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அல்லேலூயா. எதுக்கு பக்குவப்படுத்தினான்? வேதத்தை ஆராய்வதற்கு பக்குவப்படுத்தினான். வேதத்தை இருதயத்தில் வைக்கிறதுக்கு பக்குவப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகி தேவனுடைய வார்த்தையில நம்ம தேர்ந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத அதாவது நம்ம வாயை திறக்கும் பொழுதே வேத வசனங்கள் வந்துட்டே இருக்கணும். ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவர்களுடைய வாயில் என்ன பண்ணுவாங்களா, வேதத்தை தேடுவார்களே. அப்ப வேத வசனத்துல நம்ம நிரப்பப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வேத வசனத்துல நிரப்பப்பட்டா அந்த வேத வசனம் என்ன சொன்னா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து காட்டுவாங்க, பழைசு புதுசு எல்லாத்தையும் எடுத்து காட்டுவாங்க. தேவையானதை நீங்க பிடிச்சிக்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 13:52 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளை பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த 13ஆம் அதிகாரத்துல நிறைய உவமைகளை சொல்றார். முத்துக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, நிலத்தை ஒப்பிட்டு சொல்றாரு, புதையலை ஒப்பிட்டு சொல்றாரு. அப்போ நல்லவைகள் கெட்டவைகள் இதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, வேத பிரமாணத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேதம் நம்முடைய வெளிச்சமாய் மாறும். நீதிமொழிகள் 6:23 சொல்லுங்க, வேதமே வெளிச்சம், போதன சிக்ஷையே ஜீவவழி, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிச்சையே ஜீவம். அப்ப வேதம் தான் வெளிச்சம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டுறது என்னென்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக சொன்னா, தேவ மனுஷன் தேறினவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எதில் தேர்ந்தவளா இருக்கணும்? பாடுறதுல தேர்ந்தவளா இருக்கணும், வேத வாசிப்புல தேர்ந்தவளா இருக்கணும். மூன்றாவது, ஞானத்தில் தேறினவர்களா இருக்கணும். எதில் தேர்ந்தவளா இருக்கணும்? தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும், நல்ல கவனிக்கணும், சகல ஞானத்திலும் தேறினவர்கள். எதில் தேர்ந்தவங்க? சகல ஞானத்தில் தேர்ந்தவங்க. இஸ்ரவேல் மக்களுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல ராஜ குலத்தில சேவிக்கத்தக்கதான திறமையுள்ள மனிதர்கள அங்க ராஜா செலக்ட் பண்றாரு. அதுல ஞானத்தில் தேறினவங்க இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தம் வேதத்தில் 3 விதமான ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 2:6-7, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். இப்படி நீங்க எல்லாம் தேர்ந்தவன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அல்லேலூயா. தேர்ந்தவங்கள வரல சொல்லுவோம், சொல்லுங்கன்னு தான் சொல்றீங்க. அல்லேலூயா. அது தேர்ந்ததுக்கு அடையாளம் இல்லை, குழந்தை அர்த்தம். நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொன்ன நீ தேர்ந்தது அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அது என்ன ஞானம்? இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா. என்ன ஞானத்தை பேசுகிறோம்? ரகசியமான தேவ ஞானம். அப்போ இப்பிரபஞ்சத்தின் ஞானம் இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் ஞானம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லைட்டை கண்டுபிடிக்கிறது, ஃபேனை கண்டுபிடிக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்னதுங்க? இப்பிரபஞ்சத்தின் ஞானம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஞானம். ராஜாக்கள் ஞானன்றது என்ன? அரசியல் தந்திரம். அவனை எப்படி கவுக்கலாம், இவனை எப்படி கேட்கலாம், நம்ம எப்படி ஜெயிக்கலாம். இது ராஜாக்களின் ஞானம். ஆனால் இது ரெண்டுத்தையும் பேச வரல. நான் எதை பேச வந்திருக்கிறேன்? தேவ ஞானத்தை பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. மறைக்கப்பட்டதுமான தேவ ஞானம். அது சொல்லப்படுது உலக தோற்றத்துக்கு முன்னே. உலகமே உண்டாகல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஞானத்தை பற்றி நான் பேசுறேன். அல்லேலூயா. உன்னை குறிச்சு என்ன குறிச்சோம்? கர்த்தர் நீ இந்த பூமியில வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். நீ எப்படி இந்த பூமியில இருக்க போறங்கிறதையும் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பா, உன்னுடைய தசைகள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்சுபைன்ஸ் எழுதி வச்சிட்டார். அது உருவான பிறகு என்ன செய்யன்றதை எழுதி வச்சிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவ ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட தேவ ஞானம் தான் உங்களுக்குள்ள வேணும். இப்படிப்பட்ட தேவ ஞானம் யாருக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, தானியேலுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையை கொண்டு வரப்பட்டவன் தானியேல். ஆனால் போன இடத்துல ராஜாவினுடைய அரண்மனையில் கர்த்தர் தானியேலை எப்படி தெரியுமா உயர்த்தினாரு? 120 பிரதானிகள் இருந்தாங்க, ஒரு முக்கியஸ்தன் இருந்தாங்க. அந்த 120க்கு பேரை மேலே 3 பேர், அவங்களை கண்காணிக்கு 3 பேர் வச்சாங்க. அந்த 3 பேருக்கு மேலே தானியேலை கர்த்தர் வச்சாங்க. இன்னும் சொல்ல போன ராஜா தானியேல் காலில் ஊர்ந்து நீ கடவுள் வான்ற அளவுக்கு தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ஏன் தெரியுங்களா? தேவ ஞானம். இல்லையா? யாருக்கும் தெரியாத ரகசியத்தை தானியேல் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல யாருக்கிட்டும் இல்லாத ஒரு விசேஷ கிருபை கிஃப்ட் கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாரு. ரிசீவ் பண்ணி நீங்களாம் ரிசீவ் பண்ணி அர்த்தம். அப்போ ஞானம், தேவ ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஞானத்துல தேர்ந்த பிள்ளைகளால் ஆண்டவராகிய தேவன் மாற்றுகிறார். 4வது 1 கொரிந்தியர்
14ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாய் இருங்கள். எதுல தேர்ந்தவளா இருங்க? புத்தியில தேர்ந்தவளா இருங்க. அல்லேலூயா. எதுல குழந்தையா இருங்க? துர்க்குணத்திலே குழந்தையா இருங்க. அல்லேலூயா. துர்க்குணத்துல என்னவா இருக்கணுமோ குழந்தையா இருக்கணும். இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு துர்க்குணமே இருக்காது. ஏன் சொல்லுங்க? இது நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. 2 குழந்தை அடிச்சுக்கும், மறுபடியும் விளாடும், எல்லாமே பண்ணும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்துச்சு வச்சுங்க, அது என்ன ஆகும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கோபம் வரும், பேசாமல் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ துர்க்குணத்தில் நம்ம எப்பவுமே குழந்தையாக இருக்கணும். ஞானத்தில் தேர்ந்தவளா இருக்கும், புத்தியில் தேர்ந்தவளா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையில் அவர் என்ன பண்ணுவாரு? சரி. உன் சுய புத்தியின் மேல சாயாத. சில நேரத்தில் நம்ம தோத்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சுய புத்தியின் மேல சாயும். அல்லேலூயா. நான் யோசிச்சேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செஞ்சுட்டு போ. நீயா ஒன்று யோசிச்சு செஞ்சுன்னா அது ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருமணமாகாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களா யோசிச்சு ஒன்று தேடாதீங்க. கர்த்தரா கொடுக்கறத நீங்க யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நீயா தேடினா அதுல என்ன இருக்கும்? கடைசி வெறும் முள்ளா தான் இருக்காது. அல்லேலூயா. சாதாரணமாக லவ் பண்ணுறதுலே சந்தோஷமா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது முள்ளு. அல்லேலூயா. அது வரையும் எப்படி தெரியும்? பார்க்கறதுக்கு செழிப்பா தெரியும். அதாவது ஆபிரகாம் வீட்டு லோத்து பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி சோதோம் குமாரா பட்டணம் எப்படி இருந்ததுன்னா கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துதான். அவன் பார்க்கறதுக்கு செழிப்பா இருந்தது. எப்போ ஆபிரகாமே எனக்கு இது போதும், தோட்டம் செழிப்பா இருக்குது, போய் சேர்ந்தாரு. ஆனால் போய் பார்த்த பிறகு தெரியுது அது செழிப்பான தோட்டம் இல்லை, கசப்பான தோட்டம். அல்லேலூயா. எப்போ தெரியுங்களா தெரியுது? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுது. ஐயோ என் வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு, இதுலேருந்து என்ன மீள முடியுமா? சுத்தமாக முடியாது. உன் தலையை தான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்காத எல்லாமே நமக்கு முள்ளதாக இருக்கும். கர்த்தர் கொடுத்தாருன்னா அது ப்ரெசண்ட் நல்லா இல்லைனாலும் ஃபியூச்சரில் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அதனால் திருமணம் ஆகாத பிள்ளைங்க உங்களுக்காக ஒன்றை தொடை என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா அது நமக்கு எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர்லாம் லவ் பண்ணி திரும்பிக்கணும். அல்லேலூயா. 12 வயசு ஆகலை, நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றான். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ புத்தியில நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா தேறினவர்களாக இருக்கணும். புத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ எதுல குழந்தையா இருக்கணும்? துர்க்குணத்துல குழந்தையா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி ஒரு மனுஷனா நம்ம மாற வேண்டியது அவசியமா. 5வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா நிறுத்தணும். நீ எப்பேற்பட்ட மனுஷனா உள்ள வந்தாலும் சரி, உன்னை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா தேர்ந்த மனுஷனா மாத்தணும். அதான் எங்க வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளியிலிருந்து எப்படி வந்தாலும் உள்ள வந்த உடனே நீங்க நல்ல பர்ஃபெக்ட் விசுவாசியா மாறி வெளியில வரும்போது நம்ம வார்த்தை கூட நல்லா இருக்காது.
ஏமா போங்க வா அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்தோடனே பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்போ வெளியே கேட்குறவங்க எப்படி இருக்கும்? எப்பா என்னப்பா நேற்று வரையும் வா போட்டு பேசியிருந்தது இன்னைக்கு பிரதர் சிஸ்டர்ன்றாங்க. அப்போது தேர்ந்தவளை மாற்றின்னு அர்த்தம். இல்லையா? எதில் மாற்றின்னு அர்த்தம்? வார்த்தையில் தேர்ந்தவளை மாற்றின்னு அர்த்தம். அப்போ இந்த எந்த மனுஷனா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவளை மாற்றணும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவருக்குள்ள நீ தேர்ந்தவளை மாறணும். இயேசு வரும்போது நீ இயேசுவை போல இருக்கிற மாதிரி மாறிடும். அப்பதான் நீ இயேசுவோடு போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை தேர்ந்தவங்களா நிறுத்தணும் அப்படின்னு தான். அப்ப தேர்ந்தவங்களா மாறணும்னு சொன்ன பழையகள் எல்லாம் ஒழிந்து புதுசா மாறணும். எல்லாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 படிப்போ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்னவா மாறணும்? புது சிருஷ்டியா மாறணும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்துல எல்லாரும் எப்படி மாறுறாங்கன்னு சொன்னா புது சிருஷ்டியா மாறுறாங்க. ஞானஸ்தானத்துல புது சிருஷ்டியா மாறுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புற. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி மாற்றினா நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் ஜெயமா மாறும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சேர்க்க பண்ணி, எல்லா இடத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க. பக்கத்தில் ஒரு சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போற இடம்லாம் ஜெயமாய் மாறும். பக்கத்தில் கைப்பிடிச்சு பிரதர்சனை கைப்பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தா நீங்க போகிற இடங்கள்லாம் ஜெயமாய் மாறும். சந்தோஷப்படுங்கப்பா. நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க போற இடம்லாம் ஜெயம் பெற போறீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து ஆமா நான் ஜெயிக்க போறேன்னு நம்புங்க. கர்த்தர் கட்டாயம் ஜெயிக்க தருங்க. அல்லேலூயா. கை பிடிச்சிட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் அப்ப ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறேன். அவர் தான் சொல்றாரு நடக்கும், நான் ஜெயம் பெறுவேன், நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அப்போ சொல்லி பாருங்க, கட்டாயம் ஜெயிச்சிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம ஜெயிக்க அழைச்சிருக்கிறேன். அங்க 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 2 தீமோத்தேயு 3:16 பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்களால் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவ மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உடையவனாகவும் கர்த்தர் மாற்றார். அல்லேலூயா. அப்ப 2வது வேதம் நமக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, நீ நற்கிரியை செய்ய தகுதி உடையவனா மாறணும். நற்கிரியை செய்ய, இப்ப நற்கிரினா என்ன? நல்லது செய்யணும். நற்கிரினா நல்ல காரியங்கள் செய்யணும். இன்னைக்கு நல்ல காரியங்கள் உலகத்தில் யாரெல்லாம் செய்கிறாங்க? பிரஜாதி மக்கள் செய்கிறாங்க, அரசியல்வாதி செய்கிறாங்க, ஆன்மீகவாதி செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் நற்கிரியை செய்யலாம். ஆனால் தகுதியான நற்கிரியான்னு பார்க்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன், நான் பின்னாடி ஒரு பெரிய மோட்டிவ் வச்சு நான் அதை செய்யக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இப்போ அரசியல்வாதி நல்ல கிரியை செய்கிறேன், எதுக்காக செய்கிறான்? ஓட்டுக்காக செய்யலாம். நல்லா கவனிக்கணும். இப்போ உனக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால், அரசியல்வாதி உனக்கு உதவி செய்கிறான்னா அவருடைய நோக்கம் என்ன? அப்பா இந்த குடும்பத்தில் ஒரு 10 ஓட்டு இருக்குது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த 10 ஓட்டு யாருக்கு வரும்? நமக்கு வரும். அப்போ அவனுடைய மோட்டிவ் என்னென்னா மொத்த ஓட்டு. அரசியல்வாதி நன்மை செய்கிறான்னா ஓட்டை மனசில் வச்சு செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில பேர் பெயர் பிரஸ்தாபத்துக்காக என்ன பண்ணுவாங்க? அப்பா என் பேரை போடுப்பா, நான் எல்லாத்தையும் பண்ணுறான்னு. அல்லேலூயா. அப்போ உலகத்தை எதுக்காக அவன் நற்கிரியை செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக பண்ணுறான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, தேவனுக்கு என்று. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் பேர் கூட வெளியே தெரியவானா ஐயா,
நீங்க செய்யுங்க, கர்த்தருக்காக நான் தரேன். அப்போ தகுதியான நற்கிரியைன்றது என்னன்னா, என்ன மறைச்சு ஆண்டவர் மட்டும் வெளிப்பட்டா போதும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தகுதியான நற்கிரியை செய். வேதம் சொல்லுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எபேசியர் 2:10, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அப்ப எதற்காக கர்த்தர் புது மனுஷனை மாத்தி இருக்கிறாரு? நற்கிரியை செய்வதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் தகுதியான நற்கிரியை. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக கொடுத்துட்டேன், வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. இப்போ நான் அப்படியே எப்படின்னு சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார், ஒரு அன்பு சகோதரி கொடுத்தார், அது யாருக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் தகுதியான நற்கிரியை செய்ய கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். சரி, நான் தகுதியான நற்கிரியை செய்கிறேன், இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி போது ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. அப்ப ரிசல்ட் என்ன? நற்கிரியை செய்வதற்கு ரிசல்ட் என்ன? நித்திய ஜீவன். அல்லேலூயா. பக்கத்துல பாசுங்க, கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நற்கிரியைகளை செய்யுங்கள், தகுதியான நற்கிரியைகளை செய்யுங்கள், கர்த்தர் நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிரயாசப்படுறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவோடு கூட நித்தியமா இருக்க ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தரணும். அல்லேலூயா. கர்த்தர் வசனங்களை கொடுத்திருக்காங்க, கர்த்தரை சொல்றப்படுவோம்.